கடலூர் கேப்பர் மலையில் விவசாயத்தை அழிக்க திமுக அரசு முயற்சிக்கிறது. இதை தடுக்க களத்தில் நின்றது பாஜக தான் என்றும், கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதியிலும் தாமரை மலர்ந்தாக வேண்டும் என்றும் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் பேசியுள்ளார். திமுகவை அழிக்கும் வேலையை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பார்த்து கொள்வார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிப்பதுதான் அவரது வேலையாக உள்ளது. இங்குள்ள சிப்காட்டில் முறையாக கழிவுகளை வெளியேற்றுவது இல்லை. அப்புறப்படுத்த மத்திய அரசு நிதி வழங்குகிறது. ஆனால் தமிழக அரசு அதை வாங்கி தருவதில்லை. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தருவதில்லை என்பது போல, மோடி சாமி போல வரம் தந்தாலும் பூசாரியாக நாம் உட்கார வைத்துள்ள திமுக வாங்கி தருவதில்லை. மத்திய அரசு பட்ஜெட்டில் பெண்கள், பட்டியலின மக்கள் தொழில் தொடங்க 2 கோடி ரூபாய் வரை பிணையில்லா கடன், 1 லட்சம் ரூபாய் வரை மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு வரி விலக்கு, கிரெடிட் கார்டு மூலம் விவசாயிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் போன்ற அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள விவசாயிகள், ஏழை, நடுத்தர மக்கள் அனைவருமே பலனடைகின்றனர். தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. மதுரையில் ஜல்லிக்கட்டு பார்க்கச் சென்ற உதயநிதியின் மகன் இன்பநிதி மற்றும் அவரது நண்பர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எழுந்து நின்று சல்யூட் அடிக்கும் நிலைதான் உள்ளது. பாஜக கூட்டத்தில் என்ன பேசுகிறார்கள் என கேட்க திமுகவினர் வருகிறார்கள். ஆனால் திமுக கூட்டத்திற்கு தான் செல்ல ஆள் இல்லை. கேப்பர் மலையில் தோல் தொழிற்சாலை வந்தால் கெடிலம் ஆறு கூவம் நதியைப் போல் ஆகிவிடும். ராணிப்பேட்டை போல கேன்சர் நோயாளிகள் பெருகிவிடுவார்கள். கேப்பர் மலையில் தொழிற்சாலை அமைக்க பாஜக அனுமதிக்காது என்றும் அஸ்வத்தாமன் பேசியுள்ளார். அரசியலில் களம் இறங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு கேட்காமலேயே மத்தியில் ஆளும் பாஜக அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளித்தது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணியில் விஜயை சேர்க்கவே இந்த பாதுகாப்பு என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் திமுக அரசு குறித்து தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வரும் விஜய்க்கு மத்திய உளவுத்துறை பரிந்துரைப்படி ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தீ விபத்தின் போது அதன் பாதிப்பை உடனடியாக ட்ரோன்கள் மூலம் கண்டறிந்து தீயை அணைக்க தீயணைப்புத்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு நிலையத்திற்கும் ஒரு ட்ரோன் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் அரசு பெண்கள் பள்ளிகளில் ஆசிரியைகள் மட்டும் நியமிக்கப்பட்டால் தற்போது அதிகரித்து வரும் பாலியல் தொல்லைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கல்வித்துறை இதுகுறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த வழிமுறைகள் குறித்து தமிழக தலைமை செயலரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விபரம் பெற்று கால்நடைத்துறை இயக்குநர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை வழக்கறிஞர் பாலாஜி தாக்கல் செய்த பொதுநல மனுவில், மதுரையில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது. ரோட்டின் குறுக்கே பாய்ந்து வாகன விபத்தை ஏற்படுத்துகின்றன. நாய்கள் கடிப்பதால் பலர் ரேபிஸ் நோய் பாதிப்புக்கு உள்ளாகினர். தெருநாய்களின் இனவிருத்தியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஜாதிய வன்கொடுமையில் முதலிடத்தை பிடிக்க உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு தமிழகம் போட்டி போடுகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடத்தை பிடிக்க மகாராஷ்டிராவுடனும், படிப்பறிவில் முதலிடத்தை பிடிக்க கேரளாவுடன் போட்டி போடுகிறது. அதேபோல ஜாதிய வன்கொடுமையில் முதலிடத்தை பிடிக்க உத்தரப்பிரதேசத்தோடு போட்டி போடுவது வேதனை அளிக்கிறது. இதுபோன்ற ஜாதிய பயங்கரவாதிகள் மீது குண்டர் சட்டம் பாயாதா என்றும் ரவிக்குமார் கூறியுள்ளார். திருநெல்வேலி மருத்துவமனையில் உயிரிழந்த 4 வயது சிறுவனுக்கு தமிழக அரசு சார்பில் ஏன் இழப்பீடு அறிவிக்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாத நிலையில் அங்கிருந்த உதவியாளர் ஒருவர் ஊசி போட்டதால் தென்காசியைச் சேர்ந்த 4 வயது சிறுவன் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், திமுக ஆட்சிக்கு வந்த பின் 4 ஆண்டுகளில் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை போதிய மருத்துவர்கள் இல்லாததால் ஏற்பட்டுள்ளன. மருத்துவர்களை நியமிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர்? மருத்துவர்கள் நியமனம் எதனால் தாமதமாகிறது? எத்தனை சிறு குழந்தைகளை தொடர்ந்து பறிகொடுத்து வருகிறோம்? இதோ அதோ என்று 4 ஆண்டுகளில் தமிழக மருத்துவத்துறையை நாசமாக்கிவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி பதவியில் ஒட்டி கொண்டிருக்க அமைச்சருக்கு கூச்சமாக இல்லையா? இத்தகைய அமைச்சரை மிக முக்கியமான சுகாதாரத்துறையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு
தமிழக அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் தொடர் உயிரிழப்புகள் தெரியுமா தெரியாதா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பல்வேறு மோசடி வழக்குகளில் கைதாகி சிறையில் இருக்கும் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் காதலர் தினத்தை ஒட்டி பிரபல நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸுக்கு ஜெட் விமானத்தை பரிசீலித்துள்ளதாக கூறியுள்ளார். வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 3.0 இன்று தொடங்கியுள்ளது. வடக்கு தெற்கு கலாச்சார உறவை உணர்த்தும் கண்காட்சியுடன் காசி தமிழ் சங்கமம் 3.0 இன்று தொடங்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு டெல்லியில் இருந்து பிரயாக்ராஜ் வழியாக வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட மேலும் 119 இந்தியர்கள் இன்று பஞ்சாப் வந்தடைந்தனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 119 பேர் பஞ்சாப் வந்தடைந்தனர்.